Hi babes, welcome back to my channel Ramala Shifam. Reset episode 3. ஃபஸ்ட்டு சீனில் ஆர்மின்னு ஏதோ ஒரு தியேட்டர் முன்னாடி ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டிருக்கான். அவனோட ஸ்டால் இல்லை, அவனோட ஃப்ரெண்டோடதுன்னு நினைக்கிறேன். அவன் அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த தியேட்டருக்கு யாரோ ஒரு பெரிய ஆக்டர் வந்திருக்காரு. அந்த ஆக்டரை பார்த்ததுமே எல்லா ஃபேன்ஸும் அவரை பார்க்குறதுக்கு ஓடி போகிறாங்க. அதில் ஒரு ஹேண்டிகேப்டான ஒரு பையனும் இருக்கான். அவனும் அந்த ஆக்டருடைய பெரிய ஃபேன் போல். அந்த ஆக்டரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். ஆர்மின் பக்கத்தில் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஆக்டரே அந்த பையனை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து அந்த பையனுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறாரு. அந்த பையன் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறான். அதை ஆர்மின் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிது. இது வந்து பாஸ்டில் நடந்தது. இப்போ அங்கே போன எபிசோட கண்டினியூஷன் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஐகார்டில் லிங்க் இருக்கும், எல்லா சேனலில் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. இப்போ ஆடிஷனுக்காக ஆர்மின் உள்ளே போகிறோம். அங்கே ஆடிஷன் கொடுக்க வந்தவங்க எல்லாருமே உள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் அந்த ஆக்டர் உட்காந்துருக்கான். அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஆர்மின் அங்கே இருக்கிறது பிடிக்கலை போல். இவன் எதுக்கு ஆடிஷன் பண்ண கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு கேட்க டேரக்டர் சொல்கிறாரு, என்னோடய ரோல்க்கு இவன் தான் கரெக்டாக இருப்பான், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஆக்டர் ஃபரீத் அவனை பார்க்குறான். அப்போ நேற்று அவன் பேசினால அது அவனுக்கு ஞாபகம் வருது. நம்ம ரெண்டு பேரும் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ரைவல்ஸ் ஆகும், பெஸ்ட் ஆக்டர் அவார்டுக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே காம்படிஷன் நடக்கும், அதெல்லாம் அவன் சொன்னால அது ஞாபகம் வர அவன் என்ன பண்ணுறான், வேணும்னே இப்போ அவங்க ஆடிஷனுக்கு வந்திருக்காங்கல்ல அந்த ஸ்கிரிப்ட் இல்லாமல் வேறு ரோமியோ அண்ட் ஜூலியட் ரொம்ப கஷ்டமான ஸ்கிரிப்டு, அதை கொண்டு போய் ஆர்மின் கிட்ட கொடுத்து, உண்மையாலுமே உனக்கு டேலண்ட் இருந்தால் நேற்று நீ என்னென்னமோ என்கிட்ட சொன்னல அதெல்லாம் உண்மைன்னா இதை ப்ரூவ் பண்ணி காட்டு, இந்த சீன் ஆக்ட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு டைரக்டர் வராரு. வந்துட்டு, என்ன பேசுகிற நீ, இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. இப்போ அந்த ரோமியோ ஜூலியட் ஃபுல்லாக அவன் படித்து எப்போ மனப்பாடம் பண்ணி இதெல்லாம் இப்போ நடக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, லாங்குவேஜ் பேரியரும் இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆர்மின்னு இல்லை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல ஃபரீட்டும் பண்ண சொல்கிறான். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் டைரக்டரும் அவனுக்கு டைம் கொடுக்குறான். அப்புறம் டைரக்டரே ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட அந்த ரோமியோ ஜூலியட் ஸ்கிரிப்டை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறான். இங்கே வெளியில் டாடா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான்ல, அவனை ஆடிஷன் கொண்டு வந்து உள்ளே விட்டானே, அவன் எப்படி இந்த ஆடிஷனு ஆர்மினுக்கு ரெடி பண்ணான் அப்படின்னு நினச்சி பார்க்குறான். அந்த டைரக்டர் இவனுக்கு நல்லா தெரியும், ஏன்னா இவனே ஒரு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி தான் வச்சுருக்கான். ஸோ இவன் தான் டைரக்டரை கூப்பிட்டு ஆர்மினுக்கு அந்த சான்ஸை கொடுக்க சொல்லியிருப்பான். ஆனால் அவனுக்கு பெருசாக எதுவும் பேக்ரவுண்ட் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல, இந்த சான்ஸ் நீ அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்லியிருப்பான். அதனால தான் அந்த டைரக்டரை ஒத்துட்டு இருப்பார். எதுக்கு அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அவனை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு டாடா சொல்கிறான். டாடாக்கும் ஆர்மினுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பாஸில் நடந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா படித்தாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் என்னமோ இருக்குது. அதனால தான் டாடா இந்த அளவுக்கு ஆர்மினை சுற்றி சுற்றி வரான். அதை நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் டைரக்டர் வெளியில் வந்து நின்று ஸ்மோக் பண்ணுறதை பார்க்குறான் டாடா. டாடா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஆடிஷனுக்கெல்லாம் வந்துட்டான், ஆனால் இந்த ஃபரீட்க்கு என்னாச்சுன்னு தெரியல, அவன் திடீர்னு அவன்கிட்ட ரோமியோ ஜூலியட் ஸ்கிரிப்டை கொடுத்து அதை பண்ண சொல்லிட்டான், அதுக்கு அவனும் பண்ணுறன்னு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, நான் அதை பார்க்கணுமே அப்படின்னு டாடா சொல்கிறான். சரி வாங்க உள்ள அப்படின்னு டைரக்டரு டாடாவையும் உள்ளே கூப்பிட்டு வந்து மேலே இருந்து நிற்க வச்சு பார்க்க வைக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே ஆர்மின்னு அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்து எப்படியோ அந்த டைலாக்ஸை நல்லா மெமரி பண்ணிடுறான். இது ஒன்றும் புது ஆர்மின் கிடையாதுல்ல, இவன் ஆல்ரெடி இத்தனை வருஷமாக ஆக்டராக இருந்து ரீபார்ன் ஆகி தானே வந்திருக்கான். ஸோ இவனுக்கு ஆக்டிங் ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இந்த ரோமியோ ஜூலியட் ஸ்கிரிப்டை அவன் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணுறான். அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பரவாயில்லையே, இவனை என்னமோன்னு நினச்சோமே அப்படின்னுட்டு எல்லாரும் செம்ம ஹாப்பியாக அவனை கிளாப் பண்ணுறாங்க. டாடாவும் மேலே இருந்து ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சந்தோஷமாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பயே அந்த ஃபரீட் சும்மா இல்லாமல், சரி நம்ம இன்னொரு சீன் பண்ணலாம், அதே ரோமியோ ஜூலியட்டில் ரோமியோ கூட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இன்னொரு கேரக்டரும் வேணும், அப்போ அந்த கேரக்டருக்கு யார் வரீங்க அப்படின்னு கேட்க சாம் உட்காந்துருக்கான்ல, சாம் நான் வரேன்னு ஒத்துக்கிறான். சாம் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் ஆர்மினுடைய ஃப்யூச்சர் பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சீட் பண்ண வந்தா சாம். ஆனால் இது பாஸ்ட் லைஃப் அப்படின்றதால சாம் இன்னும் எந்த தப்பும் பண்ணலை. இருந்தாலும் ஆர்மினால் சாமை மன்னிக்கவே முடியல. அவனை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு அதே ஞாபகம் தான் வருது. அப்புறம் அந்த சீன் ஸ்டார்ட் ஆக 3 பேருமே நல்லா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஃபரீத்தும் சாமும் சண்டை போடுற மாதிரி அந்த சீனு. அதில் சாமை கொன்னுடுறான், அவன் கீழே விழுந்து சாக போகிறான். அப்போ அங்கே போய் பக்கத்தில் நின்று ஆர்மின் தான் டைலாக் சொல்லணும். ஆனால் அந்த இடத்துல அவன் அந்த ஸ்கிரிப்டை மறந்துட்டு
அன்னைக்கு உண்மையாலுமே சாமுக்கும் இவனுக்கும் ஃப்யூச்சரில் சண்டை நடந்துச்சுல்ல, அது அவனுக்கு ஞாபகம் வர அவன் மனசுல இருந்து அவன் டயலாக் சொல்கிறான். அங்கே கேரக்டர் பேரை சொல்லாமல் சாம்னு அவனுடைய பேரே சொல்கிறான். அவன் உண்மையாலுமே அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. எல்லாருமே அவன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறான் அப்படின்னு கிளாப் பண்ணுறாங்க. ஆனால் அவன் உண்மையாலுமே அவனோட மனசுக்குள்ளே இருக்க எமோஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு யாருக்கும் தெரியல. அப்புறம் ஃபரீட்டும் பரவாயில்ல நல்லா தான் நடிக்கிறான் அப்படின்னு அவனை ஒத்துக்கிறான். ஆனால் இந்த ஆர்மின் கண்ணிலேருந்து தண்ணி வந்ததையும் அவள் இந்த அளவுக்கு எமோஷ்னலாக நடித்ததையும் மேலேருந்து டாடா பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் ஃபரீட் கிட்ட டைரக்டர் கேட்குறாரு, என்ன ஓகேவா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல, நாட் பேட் அப்படின்னு அவன் ஆர்மின் கிட்ட சொல்லிட்டு போகிறான். அப்புறம் அந்த சீன் முடிஞ்சுட்டு ஆர்மின் அங்கேருந்து போக போகிறான். அப்போ சாம் வந்து அவங்ககிட்ட பேசுகிறான். நீங்கள் என் பேரை மறந்துட்டீங்களா? என்னை சாம்னு சொல்லி கூப்பிட்டீங்களே, கேரக்டர் பேர் நீங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்ல இவனால் எதுவும் சொல்ல முடியல. சாம் இவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறான். ஆனால் இவனால் தான் அவங்ககிட்ட அந்த மாதிரி பேச முடியல. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாடா இவங்கிட்ட அந்த லக்கி நெக்லஸ் கொடுத்தான்ல, அதை எடுத்து பார்க்குறான். அந்த நெக்லஸ் இவன் கூட இருந்ததால தான் இன்றைக்கி ஆடிஷன் இந்த அளவுக்கு நல்லா போச்சு அப்படின்னு அவனுக்கு ரொம்ப நல்லா ஒரு ஃபீல் வருது. ஆடிஷன் முடிச்சுட்டு வந்து காரில் ஏறுறான். அப்போ டாடா கேட்குறான், என்ன ஆடிஷனில் நல்லா போச்சா அப்படின்னு. நல்லா போச்சு, உன்னோட நெக்லஸ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு அந்த நெக்லஸ் அவன் ஆர்மின் கிட்ட திரும்ப கொடுக்க ஆர்மின் அதை வாங்கிக்கிறான். எனக்கு தெரியும், ஆனால் இன்னைக்கு நான் உனக்காக பண்ணதுக்கு நீ எனக்கு ஒரு பெரிய ட்ரீட் வைக்கணும், என்ன ஓகேவா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க அவனும் ஓகேன்னு சொல்கிறான். 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நைட் ஆகிடுது. 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஆர்மின்னு நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ டாடா அவனை பார்த்து, நான் உங்கள்கிட்ட ட்ரீட் வைக்க சொன்னேனே, இதான் உன் ட்ரீட்டா அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை, நீ காலையில் நான் வேலை செய்யும்போதே வந்து என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டல, நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, அதுதான் ரொம்ப பசி. ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போ மார்க்கெட்டுக்கு போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் உனக்கு எப்படி ஒரு மீல் ரெடி பண்ணுறேன் பாரு அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறான் ஆர்மி. அப்புறம் மறுபடியும் ஆர்மின்னு அவன் செத்து மறுபடியும் உயிர் பிழைச்சிட்டு வந்தது அந்த மாதிரி அவன் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் அதெல்லாம் டாடாக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு ஏதோ ஃபெஸ்டிவல் போல், ஸோ ஊரே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஊர்லலாம் எப்படி விளக்கெடுத்து ஆற்றுல கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க, அந்த மாதிரி அவங்களும் என்னமோ பண்ணுறாங்க. அதை நம்ம பண்ணலாமா அப்படின்னு டாடா ஆர்மின் கிட்ட கேட்குறான். அதுக்கு ஆர்மின் சொல்கிறா, ஆர்மின் ஃப்யூச்சரில் இருந்தானே வந்திருக்கான், ஃப்யூச்சரில் எல்லோரும் லேண்டன் விடுவாங்க, ஆனால் இப்போதைக்கு இங்கே அதெல்லாம் இல்லைல்ல, சரி நம்மளும் அதை பண்ணலாம் அப்படின்னுட்டு அவங்களும் ஒரு பேஸ்கெட் வாங்கி அதில் ஒரு மெழுகுவத்தி பற்ற வச்சு அந்த ஆற்றுக்குள்ளே விடுறாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த வடிவேல் சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு மூட்டையாக இருந்தால் பரவாயில்ல, இது 9வது மூட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஞாபகம் வருது. சரி வாங்க நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். அதை தண்ணியில் விடும்போது மனசில் ஏதோ விஷ் பண்ணிட்டு விடணும் போல். அப்போ டாடா ஆர்மினை பார்த்து, நீ என்ன விஷ் பண்ண அப்படின்னு கேட்க, மனசில் நினச்சது வெளியில் சொன்னால் அது பழிக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் 2 பேரும் மறுபடியும் பேசிகிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி சொன்னால அங்கே ஏதோ ஃபெஸ்டிவல்னு, ஸோ ஊரே ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆர்மின் திரும்பி டாடாவை பார்க்க டாடாவும் அவனையே பார்க்குறான். கொஞ்ச நேரம் 2 பேரும் ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க, ஒன்றும் நடக்கலை, அவ்வளோதான். அப்புறம் ஆர்மின் சொல்லியிருந்தால டாடாக்கு ஒரு பெரிய ட்ரீட் வைக்கிறேன்னு. ஸோ சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவன் டாடாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரான். அவனோட ரூம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ டாடா உள்ளே வரும்போதே எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சரி பண்ணிக்கிட்டே உள்ளே வரான். வா 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 அப்படின்னு அவனை கொண்டு வந்து ஒரு ஓரமாக உட்கார வச்சிடறான். சரி சமைக்கலாமா அப்படின்னுட்டு அவன் ரூம்குள்ளேயே ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சுருக்கான், அதை எடுக்கிறான். இங்கே சமைக்க போகிறேன் அப்படின்னு டாடா கேட்க, ஆமாம் இங்கே சமைச்சா நல்லா தான் இருக்கும், ஏதாச்சும் பிரச்சனையானா நான் க்ளீன் பண்ணிவிடுவேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ட்டு அவன் அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்வை ஆன் பண்ணுறான். ஆனால் அது ஆன் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை நான் வீட்டில் சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதான் இது பற்ற வைக்க முடியல. சரி வேணா ஒன்று பண்ணலாமா, உன் வீடு இங்கே தானே இருக்குது, வா நம்ம போய் உன்னோட வீட்டில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்ல டாடாக்கு பக்குன்னுது. ஏன்னா அவனே இப்போ தான் ஆர்மின்காக தான் பக்கத்தில் ஒரு வீடு பார்த்துருக்கான். அந்த வீட்டில் எதுவும் பெருசாக செட் பண்ணலை. என்னடா பண்ணுறது அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் ஆர்மின் விடுற மாதிரி இல்லை. வா நம்ம போய் உன்னோட வீட்டில் சமைக்கலாம் அப்படின்னு கையோடு இழுத்துட்டு அவனை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் 2 பேருமே டாடாவோட வீட்டுக்கு போகிறாங்க. டாடாவோட வீடு ரொம்ப அழகாக புதுசாக இருக்குது. ஆர்மின் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். பரவாயில்லையே, உன் வீடு ரொம்ப புதுசாக இருக்குது, என்னமோ நேற்று தான் நீ குடி வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல டாடாக்கு ஞாபகம் வருது. உண்மையாலுமே அவன் நேற்று தான் வந்திருப்பான். அவனுடைய அசிஸ்டண்ட் இருக்கான்ல வேணி, அவன் தான் கொண்டு வந்து இந்த வீட்டெல்லாம் காட்டுவான். அப்போ வேணை கேட்குறான், சார் உண்மையிலுமே நீங்கள் இங்கேயா இருக்க போகிறீங்க,
நம்ம ஆஃபீஸ்க்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல வேலையெல்லாம் முடிஞ்சதுமே எனக்கு இங்கே ஒரு வீடு இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எங்கள் ஆர்மின் கிட்ட அப்படியே மாற்றி சொல்கிறான், என் வேலையிலேருந்து இந்த இடம் பக்கம் அதனால தான் அப்படின்னு சொல்ல, சரி நான் சமைக்க போகிறேன் பேன் எங்கே அப்படின்னு கேட்க, டாடாக்கு தான் அந்த வீட்டில் ஒன்றுமே தெரியாதுல்ல. அவன் மேலே கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஆர்மின் கரெக்டாக கீழே இருந்து ஒரு கபோர்ட்லேருந்து பேன் எடுத்து சமைக்க ஆரம்பிக்கிறான். பேன் எல்லாம் புத்தும் புதுசாக இருக்குது. அப்புறம் அவன் சமைக்க ஆரம்பிக்க ரொம்ப அழகாக சமையல் பண்ணுறான். அதை டாடா ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லா குக் பண்ணுறியே, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, நீ டெய்லி குக் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, அதற்கு ஆர்மின் சொல்கிறோம், நான் எல்லாருக்காகவும் குக் பண்ண மாட்டேன், ஆனால் ஒரே ஒரு ஆளுக்காக குக் பண்ணேன் அப்படின்னு அவனுடைய பழைய பாய் ஃப்ரெண்ட் சார்லியை பற்றி சொல்கிறான் போல. ஆனால் அதே நேரம் அவனுக்கு சார்லி எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணான், அந்த துரோக ஞாபகம் வந்துடுது. ஸோ அவனுக்கு அழுக வருது. அவன் அதே ஞாபகத்தில் அழுதுகிட்டே வெங்காயத்தை வெட்டிக்கிட்டே இருக்கான். அந்த பக்கத்துல இருந்து டாடா நோட்டீஸ் பண்ணிட்டு அவன் கையை வெட்டிக்க போறான். ஆனால் டாடா எப்படி வந்து கையை பிடிச்சிடுறான். அவன் கண்ணில் வந்து தண்ணி எல்லாம் டாடா பார்த்துடுறான். ஆனால் ஆர்மின் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு, இல்லை நான் ரொம்ப நாள் ஆச்சு குக் பண்ணி, வெங்காயம் வேற வெட்டினேன்னா அதான் கண்ணுலேருந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னு போய் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறான். கொஞ்ச நேரம் டாடாக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவன் ஆர்மினை தனியாக விடாமல் பக்கத்தில் வந்துட்டு, நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். நான் தானே உனக்கு சமைச்சு தரேன்னு சொன்னேன், நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ எப்பயும் சமைக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடாது, நீ ரொம்ப ஸ்பெஷலாக இன்னைக்கு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஆர்மினும் அவனை ஆச்சரியமாக பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு அவன் வேலைக்கு நின்றுடுறான். டாடா வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேருமே சேர்ந்து சமைச்சு முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. டாடாக்கு அந்த ஃபுட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல். பரவாயில்லையே, நீ உண்மையுமே ரொம்ப நல்லா சமைச்சிருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ டாடா சொல்கிறான், நம்ம 2 பேர் இது வரைக்கும் மீட் பண்ணதுலேருந்து நூடுல்ஸை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நூடுல்ஸ் சூப்பு, இப்போ கூட ஸ்பெகட்டி, நம்ம 2 பேருக்கு என்ன நூடுல் கனெக்ஷன் இருக்குதோ அப்படின்னு கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சரி அடுத்த டைம் உனக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்லு, அதையே சமைக்கிறேன் அப்படின்னு ஆர்மின் கேட்க, நெக்ஸ்ட் டைம் நம்ம ஊடான் சாப்பிட்லாம் அப்படின்னு டாடா சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு ஆர்மின் ஒத்துக்கிறான். சரி குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணுமே அப்படின்னு போய் அவனோட ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறான். புது வீடு இல்லை, ஸோ ஃப்ரிட்ஜில் பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் ஆர்மின் இவன்கிட்ட ஒரு பியர் கொடுத்தால, அந்த ஒரே ஒரு பியர் மட்டும் வச்சுருக்குது. அந்த பியரை அவன் எடுக்கிறான். ஆனால் ஆர்மினுக்கு தெரியாது அது அவன் கொடுத்த பியர் தானே. அவன் அந்த பியரை ஓப்பன் பண்ண போகிறான். ஆனால் டாடா வந்து அவன் கையிலேருந்து பிடுங்கி உள்ளே வச்சிடுறான். இல்லை இந்த பியர் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஏன் அந்த பியருக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு ஆர்மின் கேட்குறான். இல்லை நம்ம இப்போ ஏதாச்சும் ஷாம்பெயின் குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஷாம்பெயின் குடிக்கிற நேரமா இது அப்படின்னு அவன் கேட்குறான். அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் அவனுக்கு எங்கேருந்து ஒயின் ஷாம்பெயின்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்க, இல்லை நான் எப்படியாச்சும் கொண்டு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எப்படி கொண்டு வர வைப்ப அப்படின்னு ஆர்மின் கேட்க, அதான் டாடாக்கு தான் பர்சனல் அசிஸ்டண்ட் இருக்கானே, உடனே வெயினை கால் பண்ணி இப்போதே ஒரு வைன் பாட்டிலை கொண்டு வா அப்படின்னு சொல்ல, பாவம் அந்த வெயின் எப்படியோ அந்த நைட்டில் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இங்கே டெலிவரி பண்ணிடுறான். ஆர்மின்க்கு அதை பார்க்க ஒரே ஆச்சரியமாக இருக்குது. உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு டெலிவரி சர்வீஸ் கிடச்சிச்சோ அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ 2 பேருமே மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்காங்க. டாடா அவங்க 2 பேருக்குமே ஒயின் ஊற்றிட்டு இருக்கான். அப்போ ஆர்மின் கேட்குறான், நான் உன்னை இப்போ பார்க்கும்போது நீ எனக்கு பார்ட்டியில் வந்து ஹெல்ப் பண்ணல, அதுதான் ஞாபகம் வருது. பார்ட்டியில் எப்படி உனக்கு கரெக்டாக எனக்கு ஆபத்து வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கூட எனக்கு ஆடிஷன் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க, ஃபஸ்ட்டு இதை குடி அப்படின்னு டாடா அவங்ககிட்ட ட்ரிங்க் பண்ண கொடுக்குறான். ஆர்மின்னு சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கிடுறான். 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்போ டாடா சொல்கிறான், எனக்கு அந்த டைரக்டரை தெரியும் அதான் அப்படின்னு சொல்ல, அது எப்படி உனக்கு அந்த டைரக்டரை தெரியும் அப்படின்னு ஆர்மின் கேட்க, நீ என்ன என்னை இன்டர்வியூவாக பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அப்புறம் அங்கே வெளியில் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி உனக்கு என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமோ ஒரு கேம் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆர்மினே ஒரு கேம் சஜஸ்ட் பண்ணுறான். கேமா, சரி ஓகே, தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க சொல்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. ஒரு ஸ்டிக் வச்சு அந்த ஸ்டிக்கை சுற்றி விட்ற ஆர்மின்னு அது கரெக்டாக டாடா முன்னாடி நிற்க அவன் கேட்குறான், உனக்கு எப்படி அந்த டைரக்டரை தெரியும்னு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டாடா சொல்ல, அது எப்படி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு மறுபடியும் ஆர்மின்னு கேட்குறான். ஒரு டைம் ஒரு கொஷின் தான் கேட்கணும், உனக்கு ரூல்ஸ் தெரியாதா அப்படின்னு சொல்ல, மறுபடியும் ஆர்மின் சுற்றி விட்றோம். அது மறுபடியும் கரெக்டாக டாடா கிட்டே நிற்க, நாங்கள் 2 பேரும் ஒரே இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கோம் அப்படின்னு ஒத்துக்கிறோம்.
ஒரே இண்டஸ்ட்ரியா அப்படின்னு அவன் மறுபடியும் சுத்த போகிறான் அடுத்த கேள்வி கேட்கலான்னு. ஆனால் டாடா சொல்கிறான், நீ சீட்டிங் பண்ணுறன்னு நல்லா தெரியுது, வேணும்னே அந்த குச்சியை என்னை பார்க்குற மாதிரி நீ நிற்க வைக்கிற அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் சீட்டிங் பண்ணுறேன்னு தெரிஞ்சு நீ என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவனு கேட்குறான். ரெண்டு பேரும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் டாடா வின் பண்ணிடுறான். இப்போ நீ என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்ல, டாடா ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல், எனக்கு நான் உன்னோடனா இருக்கணும், ஐ வாண்ட் டு பி யோர்ஸ், உன்னோட லைஃப்பில் நான் ஒரு ஸ்பெஷல் பர்சனாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே இருந்ததெல்லாம் வாயில், அதாவது மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஆர்மின் அதை கேட்டு டென்ஷன் ஆன மாதிரி தெரியல, அவனை ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே தான் அதை கேட்டுக்கிட்டே இருக்கான். என்ன நான் கேட்டது ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் நீ ஆல்ரெடி எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்க அப்படின்னுட்டு, நீ ரொம்ப குடிச்சிட்ட போல அதான் இப்படி வளரிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆர்மின் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டான். எல்லாரும் மாடி மேலே மாடி கீழே ரொம்ப பட்டாசெல்லாம் வெடித்து ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் ட்ரிங்க் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆர்மின்னு அவனுடைய லைஃப்பில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அதான் வீனஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் இப்போ அவனை ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்களே, எப்போ வேணால் இங்கேருந்து நான் தூக்கிடுவாங்க, ஆனால் எல்லாமே என் பாஸ்டில் நடந்த மாதிரியே தான் நடக்குது அப்படின்னு அவன் ரீபார்ன் ஆகி வந்திருக்கிற விஷயத்த சொல்கிறான். எனக்கு 40 வயசாச்சு, நான் செத்து போய் மறுபடியும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் டாடாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்புகிற மாதிரி இல்லை. ஸோ அவன் பெருசாக அவன் பேசுகிறதெல்லாம் கவனிக்க மாட்டான், ஏதோ குடிச்சிட்டு வளரிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறான் ஆர்மினம், ஆனால் நான் மட்டும் இப்போ ரீபார்ன் ஆகி வராமல் இருந்திருந்தா நான் ஒன்றை மீட் பண்ணியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டாடா அவனை பார்த்துட்டு, அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணது விதி, இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஆர்மின் டாடாவை பார்த்து, நீ இன்னும் எங்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு, அப்படி நீ உண்மையாலுமே எங்கிட்ட இருந்து எதையாச்சும் மறக்கிறன்னா அதை நீ எப்போ எங்கிட்ட சொல்ல போகிற அப்படின்னுட்டு ஆர்மின் அவன் பக்கத்தில் போகிறான். கிஸ் பண்ண போகிற மாதிரியே போகிறான். ஆனால் போயிட்டு ஒன்றும் பண்ணாமல் பின்னாடி வந்துடுறான். இவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயம் ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியுது. ஆனால் ரெண்டு பேருமே அதை காமிச்சிக்காமல் ரொம்ப அழகாக ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் டாடா நல்லா குடிச்சிருக்கான்னு சொல்லி ஆர்மின் தான் அவனை பிடிச்சி கூப்பிட்டு வந்து அவனுடைய பெட்டில் படுக்க வைக்க போகிறான். ஆனால் அவன் பெட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஆர்மின் பெட்டில் விழுந்துட அவன் மேலே டாடா விழுந்துடுறான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டாடா அவனோட லிப்ஸை பார்த்துக்கிட்டே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வரான். ஆர்மினும் கிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் அவன் போதையில் இருக்கிற மாதிரி மயங்கி அவன் மேலேயே விழுந்துடுறான். ஆர்மினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா கிஸ்ஸு நடக்கலையே அப்படின்னு அவன் ஃபேஸில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் நல்லாவே தெரியுது. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே அவனை தள்ளி படுக்க வைக்கிறான். அப்புறம் மெதுவாக அவனுடைய ஃபேஸு அவனுடைய கண்ணம் எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு, நீ குழந்த, நான் ஒரு ஓல்டு மேன் அப்படின்னு அவன் 40 வயசாகி ரீபார்ன் ஆகி வந்திருக்காள், அதனால் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, டாடாவுடைய கை மெதுவாக ஆர்மினுடைய தொடையை தடவிட்டு இருக்குது. ஆர்மின்னு அதை நோட்டீஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரம் அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்புறம் அவன் கையை பிடிச்சி அவனோட இடத்துலையே வச்சுட்டு தூங்கு அப்படின்னுட்டு அவனுடைய பேக்கெட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பேக்கெட்டில் ஃபஸ்ட்டு மொபைல் இருக்குது, மொபைல் எடுத்து வெளியில் வைக்கிறான். அப்புறம் பர்ஸ் இருக்குது, பர்ஸ் எடுத்து வெளியில் வைக்கும்போது பர்ஸ் ஓப்பன் ஆகுது. அதில் இருந்த கார்டை இவன் பார்த்துடுறான். கார்டை வெளியில் எடுத்தால் அதில் க்ரௌன் என்டர்பிரைசஸ் அப்படின்னு எழுதியிருக்குது. க்ரௌன்ன்ற பேரை பார்த்ததுமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். அதில் டாடாவுடைய பேரை எழுதி சிஇஓ அப்படின்னு போட்டிருக்குது. அதை பார்த்த ஆர்மினுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப ஆச்சரியமாகவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டும் பார்க்குறான். அப்படின்னா நீ இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி அவனே பார்க்குறான். அப்புறம் மெதுவாக அவனோட லிப்ஸில் கையை வச்சு, யாருடா நீ அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து எந்திரிச்சு வெளியில் போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டாடா இவ்வளோ நேரம் தூங்கலை, சும்மா போதையில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருந்திருக்கான். ஆர்மின் போன இடத்தையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இவனும். அடுத்த நாள் ஆர்மின் நேற்று நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ஆன்ட்டிக்கிட்டையும் ஃபட்டுக்கிட்டையும் சொல்கிறான். எல்லா விஷயத்தையும் கிடையாது, அதாவது டாடா யாருன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுல்ல, அதை பற்றி மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் பெருசாக நம்ப மாட்டாங்க. இந்தங்க கார்டு அப்படின்னு அவன் அந்த கார்டை எடுத்து காட்ட அவங்க ரெண்டு பேரும் அந்த கார்டை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பார்த்தா அதில் டாடா பேர் தான் எழுதியிருக்குது, சிஓன்னு போட்டிருக்குது. அது எப்படி, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே, படத்துலலாம் காட்டுவாங்கள்ல பார்க்குறதுக்கு பெரிய சிஓ மாதிரி நடிச்சுட்டு ஆனால் வீடு ரொம்ப சின்னதாக இருக்குமே, அந்த மாதிரி அவன் உங்கள்கிட்ட ஏதாச்சும் நடிக்கிறானா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கு ஃபட்டு இவனை கிண்டல் பண்ணுற மாதிரி, க்ரௌண்டில் வேலை செய்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெக்யூலியரான டேஸ்ட் இருக்கும் போல் அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா சொல்கிற நீ அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு ஆன்ட்டி சொல்கிறாங்க, அந்த க்ரௌன் கம்பெனி நம்ம இடத்த விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஆனால் இருந்தாலும் அவங்க அடிக்கடி நம்ம கடையிலேருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, எனது அவங்க இங்கேருந்து ஆர்டர் பண்ணுறாங்களா அப்படின்னு நான் ஆச்சரியமாக கேட்குறான். ஆமாம், என்னென்னு தெரியல, அவங்க இவ்வளோ தூரத்துலேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஆர்மினுக்கு ஒரு ஐடியா வருது. இன்றைக்கி ஏதாச்சும் டெலிவரி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவனே டெலிவரி பண்ணுறதுக்கு க்ரௌன் என்டர்பிரைஸ்க்கு போகிறான். அவன் போகும்போதே அந்த இடத்த ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே போகிறான். அங்கே ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்குறான். அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, இருங்க நான் போய் பேமெண்ட்டு கேட்டுட்டு வரேன், ஏன்னா எங்கிட்ட பேமெண்ட் அவங்க கொடுத்து வைக்கல அப்படின்ட்டு அந்த லேடி அங்கேருந்து போக, இவன் அங்கே இருக்கிற வாலில் அந்த க்ரௌன் என்டர்பிரைஸோடைய ஆர்டிஸ்டோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு போய் பக்கத்தில் நிற்கிறான். அப்போ ஆர்மின் மனசுக்குள்ளே தோணுது, இவனை ஃப்யூச்சரில் க்ரௌன் என்டர்பிரைசஸில் ஜாயின் பண்ணுவான், ஆனால் இன்னும் அவன் ஜாயின் பண்ணலை இந்த பாஸ்ட் லைஃப்பில். அப்போ அவனுக்கு அவனோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. அவன் ஹவுஸ் ஓனர் வந்து கதவை தட்டி இந்த மாதத்தோட வாடகையை கேட்குறாரு. அவன் வாடகையை கொடுக்குறான். அடுத்த மாதம் லேட் பண்ணாமல் சரியாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்ல, அடுத்த மாதம் நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு வேலை எதுவும் சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு நம்ம ஆர்மினுடைய மேனேஜர் வரான். ஆனால் இந்த டைம் எல்லாம் அவன் தான் ஆர்மினோட மேனேஜர் அப்படின்னு ஆர்மினுக்கே தெரியாது. அவன் வந்துட்டு, நீ அடுத்த மாதமும் இங்கேயே வாடகைக்கு இருக்கலாம், உனக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த மாதத்துக்கு சேர்த்து ரெண்ட்டு அவன் இப்போவே அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்றான். அப்புறம் அந்த வெயிட் ஹவுஸ் ஓனரை பார்த்துட்டு, உங்கள் மணி தான் உங்களுக்கு கிடச்சிருச்சுல்ல, நீங்கள் கொஞ்சம் கிளம்புறீங்களா, நான் இவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்ட்டு அந்த ஹவுஸ் ஓனர் அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு, ஹலோ ஆர்மின் அப்படின்னு ஆர்மினுக்கு கையை கொடுக்குறான் அவன். ஆனால் ஆர்மினுக்கு எதுவுமே புரியலை. நீங்கள் ஏதாச்சும் பேங்க்லேருந்து வந்திருக்கீங்களா, எங்கிட்ட ஏதாச்சும் விற்கணும்னு நினைக்கிறீங்களா, சாரி என்கிட்ட காசு இல்லை, என்னால் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னு ஆர்மின் சொல்ல, அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் பேர் ஜெனின், நான் தான் உங்களுடைய மேனேஜர் அப்படின்னு கை கொடுக்க, ஆர்மின்னு தயங்கிக்கிட்டே கையை கொடுக்குறான். அப்புறம் ஜெனின் இவன் கையில் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு, இதுதான் உன்னோட கான்ட்ராக்ட், இதில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் இனிமேல் நீ ஆடிஷன் பண்ண போகிற பேப்பர்ஸ் அப்படின்னு. இப்படி தான் அவன் ஃபஸ்ட் டைமு க்ரௌண்டில் ஜாயின் பண்ணியிருப்பான். இந்த பழைய ஞாபகம் இப்போ அவனுக்கு மறுபடியும் வருது. அவன் அதெல்லாம் நினச்சிக்கிட்டே அந்த அந்த ஃபோட்டோஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருந்து ஜெனினுடைய வாய்ஸ் கேட்க அவன் ஆச்சரியமாக திரும்பி பார்க்குறான். ஜெனின் தான் அந்த சாப்பாடை கலெக்ட் பண்ணிட்டு போக வந்திருக்கான் போல. ஆனால் ஜெனினை பார்த்ததுமே இவனுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது, ஏன்னா அவனோட மேனேஜரில். ஆனால் இப்போ பாஸ்ட் லைஃப்பில் ஜெனினுக்கு யாருன்னு ஆர்மின்னு தெரியாது. ஸோ அவன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஜெனின் பக்கத்தில் போக, ஆனால் ஜெனின் இவனை ஒரு மாதிரி பார்க்குறான். ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்க, ஓ காசாதோ இந்தா காசு அப்படின்னு அவன் கையில் கொடுத்துட்றான். கொடுத்துட்டு, உன் காசுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியா, சாரி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் தான் அவனை பார்த்து ஓவராக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்காக எல்லோரும் உள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஜெனின் அந்த ஃபுட்டை வாங்கிட்டு உள்ளே ஓடி போகிறான். ஜெனின் இந்த மாதிரி ஓடுறதை பார்த்து இவனுக்கு ரொம்ப சிரிப்பு வருது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு ஜெனினை பார்த்ததால அவன் ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறான். ஆனால் இதெல்லாம் அந்த ரிசப்ஷனிஸ்ட்க்கு புரியாதல்ல. அவங்க இவனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. யார் இவன், எதுக்கு இப்படி திடீர்னு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆர்மினுக்கு மிஸ் லில்லி கிட்டேருந்து கால் வருது. நீ உடனே இப்போ எங்கே வா, நம்மளுடைய புது சிஓ உன்னை பார்க்கணுமாம்மா அப்படின்னு சொல்கிறான். நானா இப்போ எதுக்கு வரணும் அப்படின்னு அவன் கேட்க, இப்போ நீ வரலை உன் பேப்பர்லாம் கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, அவனும் வேறு வழி இல்லாமல் வரான். இப்போ அந்த தியூக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த தாடா இவனுக்கு ஒரு ஆடிஷன் கொடுத்து அந்த ஆடிஷனில் இவன் செலக்டும் ஆகிட்டான்ல. ஸோ அதை வந்து இவன் வீனஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கணுமாமா. ஆனால் இவன் இன்ஃபார்ம் பண்ணாமலே அதை அட்டன் பண்ணதால் இவங்களால் உன்னை என்ன வேணால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் உன்னை சியூ பண்ணலாம், இல்லைன்னா உனக்கு யார் வேலை கொடுக்குறாங்களோ அந்த க்ரௌன் என்டர்பிரைசஸ் அவங்களையும் சியூ பண்ணுவோம். இப்போ நீ என்ன பண்ணுற, இந்த வேலையை நீ அக்செப்ட் பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ண நாங்கள் அந்த க்ரௌன் கம்பெனி சேர்த்து சியூ பண்ணிவிடுவோம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆர்மினுக்கு டென்ஷன் வருது. பேசாமல் என்னை இந்த இடத்த விட்டு தூக்கிடுங்களேன் அப்படின்னு சொல்ல, நான் நேற்றே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு தான் சொன்னேன், உன்னோட கான்ட்ராக்டை முடிச்சிடலான்னு சொன்னேன், நீ தானே வேண்டான்னு என்கிட்ட கெஞ்சின ஞாபகம் இல்லையா அப்படின்னு லில்லி கேட்குறான். அப்போ அந்த தியூ மறுபடியும் சொல்கிறான், நீ ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆக்டராக இருக்குன்னு ஆசைப்பட்றியா, இருந்துக்கோ, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நீ எனக்கு பே பண்ணணும், பே பண்ணாமல் இது எதையும் என்னை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பாவம் இந்த ஆர்மினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்த சீனில் ஆர்மினு ஆன்ட்டிக்கிட்டேயும் ஃபட்டுக்கிட்டேயும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி ரொம்ப சோகமாக பேசிக்கிட்டே இருக்கான்.
அவன் இவ்வளோ சோகமாக இருக்கிறத பார்த்த ஆன்ட்டியும் ஃபட்டும் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. சரி, அவனை கொஞ்சம் ட்ரிங்க் பண்ண வைக்கலாம். கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணால் அவனுடைய குறையெல்லாம் மனசுல இருந்து மறந்து போயிடும் அப்படின்னுட்டு 3 பேருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலான்னு உட்கார்றாங்க. ஆனா இந்த ஆர்மின் குடிக்க ஆரம்பிச்சதுமே ஓவரா உளர ஆரம்பிச்சிடுறான். அவன் பாட்டுக்கு பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றான்னா, நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் என் பாஸ்ட்ல என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் அப்படியே மறுபடியும் திரும்ப நடக்குது. என்ன பண்றது, மனுஷங்களை மாற்ற முடியாது. அப்படி இப்படி நான் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கான். ஆன்ட்டி தான் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. ஆனா ஆன்ட்டியாலேயே இப்போ இவன் பேசுற பேச்சை தாங்க முடியல. ஐயோ, எப்படிடா இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்ட்டு மெதுவாக அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்க. அப்பயும் இந்த ஆர்மின் விடுற மாதிரி இல்லை. மறுபடியும் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். டேய் சாமி, எங்களை விட்டா போதுண்டா அப்படின்னு அவங்க 2 பேரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் எங்கள் டாடா அவனுடைய இந்த புது வீட்டில் இருக்கான். அப்போ அவனுக்கு வெய்னைக்கிட்ட இருந்து கால் வருது. வெய்னை சொல்கிறான், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆர்மினை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அது எந்த விஷயம்னு தெரியல. அடுத்த சீனி இங்கே மறுபடியும் ஆர்மின் இவங்க 2 பேர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆல்கஹால் காலி ஆகிடுது. ஆல்கஹால் காலி ஆகிடுச்சா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் சரக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னுட்டு ஆர்மினே அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். ஆனால் போகிறவன் முன்னாடி டாடா வரான். அதை பார்க்காம அவன் மேலேயே முட்டி அவன் மேலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். டாடாவை பார்த்து அந்த ஆன்ட்டியும் ஃபட்டும், யார் இது இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு பக்கத்தில் வந்து நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, என் பேர் டாடா அப்படின்னு சொல்கிறான். நான் ஆர்மினுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ அதான் விஷயமா அப்படின்னு 2 பேரும் கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஆர்மின் டாடாவோடைய ஃபேஸை பார்த்துட்டு, நீ ஓகே தானே, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, உன்னோட தம்பி இன்னைக்கு என்னை ரொம்ப கடுப்பேற்றிட்டான், என் வேலையே இப்போ அவனால தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னுட்டு போடா அப்படின்னு டாடாவை தள்ளி விட்டுட்டு இவன் கீழே விழ போகிறான். அப்போ மறுபடியும் டாடா வந்து இவனை பக்கத்தில் பிடிச்சிக்கிறான். என்னை விடு அப்படின்னு செல்லமாக கோவமாக பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஆன்ட்டியும் ஃபட்டு சொல்கிறாங்க, அவன் இன்னைக்கு ரொம்பவே குடிச்சிட்டான், அதான் கொஞ்சம் ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசுகிறான், ஆனால் நீ அவனை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விட்டுருவல்ல அப்படின்னு அவன் கேட்க, நான் கொண்டு போய் பத்திரமா வீட்டில் விட்டுறேன், நான் அவனை பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு டாடா சொல்ல, இவங்க 2 பேரும் ஒரே சிரிப்பாக இருக்குது. தெரியும் தெரியும், நீ பத்திரமா தான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அப்புறம் டாடாவால் நடக்கவே முடியல. அவன் எப்படியோ ஆர்மினை தோளில் போட்டு நடந்து போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனால் ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியல. சாரி, நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன்ல அப்படின்னு ஆர்மின் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் ஸ்ட்ராங்கு தான், என்னால் உன்னை தாங்க முடியும் அப்படின்னு அவனை பிடிச்சி காரில் ஏற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அவனை மெதுவாக தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். அன்னைக்கு டாடாவை இவன் கூப்பிட்டு போய் படுக்க வச்சால, அதே மாதிரி இன்னைக்கு டாடா ஆர்மினை கூப்பிட்டு வந்து படுக்க வைக்கிறான். டாடாவாச்சும் சும்மா படுத்தான், ஆனால் இவன் சும்மாவே இருக்க மாட்டான். என் பெல்ட்டை கழட்டு, என் ஷர்ட்டை கழட்டு அப்படின்னு ரொம்ப கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட கடுப்பே ஆகாமல் டாடாவும் அவனோட பெல்ட்டை கழட்டி விடுறான், அவனோட ஷர்ட்டை கழட்டி விடுறான், எல்லாம் பண்ணிவிட்டு அவனை பத்திரமா படுக்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ ஆர்மின்னு டாடாவுடைய டையை பிடிச்சி அவனை பக்கத்தில் இழுக்கிறான். அவன் பக்கத்தில் வந்து தேங்க்யூ அண்ட் சாரின்னு சொல்கிறான். எதுக்கு சாரி அப்படின்னு டாடா கேட்க, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை அந்த ஆடிஷனுக்கு கூட்டிகிட்டு போனேன், எனக்கு அந்த பார்ட்டும் கிடச்சிருக்கு, ஆனால் என்னால் அதில் ஆக்ட் பண்ண முடியாது, அதுக்கு தான் சாரின்னு சொல்கிறான். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்க டாடா மெதுவாக குனிறான் அவனை கிஸ் பண்ணுறதுக்காக. அவனும் கிஸ் பண்ணுவான்னு நினச்சான், ஆனால் மறுபடியும் அவன் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, எல்லாம் உன்னோட தம்பி தான், எதுக்கு நீங்கள் 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி என்னுடைய லைஃப்பில் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். சாரி, நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், டாடாவுடைய தம்பி தான் தியூ அப்படின்ற விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸில் அவனை வர சொல்லி பேசினால, அப்போவே சொல்லிகிட்டு இருப்பான், என் அண்ணன் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறான், நான் அதெல்லாம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அதனால தான் இப்போ ஆர்மினுக்கு தியூ தான் இவனுடைய தம்பின்னு தெரிஞ்சிருக்கு. இவன் உன்னோட தம்பி அப்படின்னு சொன்னதா டாடா இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான். ஏன் தம்பியா, நீ யாரை பற்றி சொல்கிற, தியூவா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்புறம் டாடா அங்கேருந்து கிளம்ப போகிறான். போகிறதுக்கு முன்னாடி அவனுக்காக ஏதோ அது பியரா இல்லை வெறும் பாட்டிலான்னு தெரியல, அதில் ஒரு நோட்ஸ் எழுதி வச்சு ஒட்டிட்டு போகிறான். அவன் வெளியில் போகும்போது ஆர்மின்னு சார்லி லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சார்லியா, யார் அது அப்படின்னு டாடா யோசிக்கிறான். அப்புறம் அவனோட வீட்டுக்கு வந்ததுமே அவன் வெயினை கால் பண்ணி ஆர்மினுடைய கான்ட்ராக்ட் அந்த வீனஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்குல்ல, அதை பற்றி விசாரிக்க சொல்கிறான். அப்புறம் சார்லி யார் அப்படின்னு விசாரிக்க சொல்கிறான்.
அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடில் ஒரு கிஸ்ஸுன்னு வந்திருக்காது, ஆனால் கிஸ்ஸுக்கு பெருசாக பில்டப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக கிஸ் சீன் இருக்குது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பை.